இல்லை இதில் பெரிய சிக்கல் என்னென்னா வடக்கு கிழக்கில் உள்ள மாணவர்கள் மத்தியில் இந்த தொழில்நுட்ப கல்வி மீதான ஆர்வம் குறைவாக இன்னுமே அவர்கள் ஒரு ட்ரெடிஷனல் பாடத்திட்டத்தை தான் விரும்பி ஏ லெவல் கூட தேவை. ஓ லெவலுடன் அதாவது சாதாரண தர காப்போதா சாதாரண தரத்துடன் லெவல் 4 முடித்த பின்பு லெவல் 5 முடித்தால் நாங்கள் 6க்கு செல்ல முதலே நாங்கள் நேரடியாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம். சரி, இந்த தமிழ் சமயம் போன்ற பாடங்களை தான் தெரிவு செய்கிறார்கள் வேலைகளுக்கு. இவ்வாறான பாடங்களை தெரிவு செய்து போட்டு ஒரு டிகிரியை வச்சுக்கொண்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பெரும்பாலும். ஆனால் மாவட்டத்தில் உள்ள மாணவர்களோடு ஒப்பிடும்போது எங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு, இதில் படித்து பயன்பெற வேணும் என்ற ஒரு விழிப்புணர்வு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் இந்த வளங்களை பயன்படுத்தாதவர்கள் நாங்கள் இந்த வளங்களை மற்றவர்களுக்கு திறந்திருக்கோம். அதுதான் எல்லாமாக 400 மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 29-30 பேர் அளவில் தான் கிளிநொச்சி மாணவர்கள் சேர்ந்த மாணவர்கள். லெவல் 5 என்பது சூப்பர்வைசர் டிப்ளமா லெவல், 6 என்பது ஹையர் டிப்ளமா, 7 டிகிரி. இந்த ஜெர்மன் டெக்கில் கிளிநொச்சியில் உள்ள ஜெர்மன் டெக்கில் எத்தனை வீதமான தமிழ் மாணவர்கள் இருக்கார்கள், எத்தனை வீதமான சிங்கள மாணவர்கள் இருக்கார்கள்? மற்றவர்கள் இன்னும் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். எந்த இடத்திலாவது தொழில்நுட்ப பயிற்சி முடித்தவர்கள் சங்கம் என்று வேலை இல்லாதவர்கள் ஒரு இது இல்லை. அப்போ அதை உணர வேணும் மாணவர்கள். நாங்கள் எங்களுடைய வளங்களை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வேறு யாராவது அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கத்தான் வேணும். ஒரு வக்கீல் கட்டறை நாய்களாக இருக்க முடியாதுதான். உதாரணமாக பார்த்தோம்னா எங்களோட பயிற்சி நிலையத்தில் கல்வியற்றவர்கள் எவருமே இதுவரை வேலை இல்லாமல் இல்லை. 100% எம்ப்ளாய்மெண்ட், 100% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மாணவர்கள் தற்போது உணர தொடங்கி இருக்கின்றார்கள், ஆனால் பெற்றோர்கள் இன்னும் உணரவில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. வணக்கண்ணர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் மிக முக்கியமாக தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் தொடர்பாக கிளிநொச்சியில் உள்ள ஜெர்மன் டெக் அமைப்பின் அதிபர் ஞானமுத்து தர்மநாதன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் தர்மநாதன். வணக்கம். இந்த ஜெர்மன் டெக் 2016 ஆண்டில் இருந்து இயங்கி வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில், அதாவது இலங்கையிலேயே 2 ஜெர்மன் டெக் தான் இருக்குது. ஒன்று கொழும்பில் உள்ளது, அடுத்தது கிளிநொச்சியில் உள்ளது. கிளிநொச்சி மக்களிடம் இந்த அமைப்பு எவ்வளவு தூரம் வரவேற்பு பெற்று, கிளிநொச்சி மாணவர்கள் எவ்வளவு தூரம் இதில் பயன்பெறுகின்றார்கள்? கிளிநொச்சி மாணவர்கள் என்று சொல்லும்போது வெளி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களோடு ஒப்பிடும்போது எங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு, இதில் படித்து பயன்பெற வேணும் என்ற ஒரு விழிப்புணர்வு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. காரணம் ஒன்று, இதை பற்றி இப்படி ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருப்பது பலருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதற்கான அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். பாடசாலைகளுக்கு சென்று இதை பற்றிய விழிப்புணர்வுகளை உருவாக்கி இது போன்ற நிகழ்ச்சிகளை பலதை செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சில இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, வழிகாட்டல் நிகழ்வுகள் பல இடங்களில் நடக்கும்போது நாங்கள் சென்று இதற்கான எங்களது நிறுவனம் சம்பந்தமான பரப்புரைகளை செய்திருக்கின்றோம். ஆனாலும் பொதுவாக எங்கள் மாணவர்கள் மத்தியிலே அந்த ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவார்கள், அதில் உள்ள ஆர்வம் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கல்வியிலே கிடையாது. ஜெர்மன் டெக்கில் எத்தனை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அவர்களில் எத்தனை வீதம் அல்லது எத்தனை பேர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்? தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் தான் கிளிநொச்சியை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். உதாரணமாக இப்பொழுது எல்லாமாக 400 மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 29-30 பேர் அளவில் தான் கிளிநொச்சி மாணவர்கள் சேர்ந்த மாணவர்கள். கிளிநொச்சி என்று கூறும்போது கிளிநொச்சி மட்டுமல்ல, வடமாகாணத்தை சேர்ந்த மாணவர்கள் என்று பார்க்கும்போது மற்ற மாவட்டங்களை விட குறைவாக தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு தான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எவ்வாறான பயிற்சிகளை அல்லது கற்கை நெறிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஒன்று மோட்டார் மெக்கானிக்ஸ் இருக்குன்னு, அதை விட அதாவது பிரதானமாக பார்த்தால் NVQ லெவல் என்று சொல்வார்கள், தேசிய தொழில்நுட்ப கல்வி தரம் 5
தரம் 4 ரெண்டுமே கற்பிக்கப்படுகின்றது. அதிலே தரம் 4 கட்டிடம் சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், டிராஃப்ட்மேன் கோர்ஸ் அது போன்றவைகளும் டிராஃப்ட்மேன் கோர்ஸ். மற்றது ஆட்டோமொபைலை பொறுத்தளவில் ஆட்டோமொபைல் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் மெஷினரிஸ் என்ற கோர்ஸும், மற்றது ஃபுட் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் இருக்கின்றது. ஃபுட் டெக்னாலஜியில் உணவு தயாரித்தல் சம்பந்தப்பட்ட சாதாரண பேக்கரி கோர்ஸ். அதை தவிர லேபரட்டரி அசிஸ்டன்ட், அதாவது ஆய்வுகூட உதவியாளர், அதாவது உணர்வுகள் தயாரிக்கப்பட்ட பின் அதை பரீட்சித்தல் சம்பந்தமான பயிற்சி நடைபெறுறது. நாங்கள் என்ன செய்கிறோம், ரெண்டையும் சேர்த்து ஒரு பயிற்சியாக செய்கின்றோம். எலக்ட்ரானிக்னு சொல்வார்கள், மின்சாரமும் இலத்திரனியல் கோர்ஸும். அதை தவிர மெக்கானிக்கல் லேத் மெஷின் பில்டிங் தவிர அதுக்கு அடுத்ததாக ICT இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் நாங்கள் சில பயிற்சிகளை வழங்குகின்றோம். இவ்வளவும் மட்டம் 4, அதாவது லெவல் 4. லெவல் 5 அதாவது மட்டம் 4 இருக்கின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் டெக்னாலஜி. மெக்கானிக்கல்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்று சொல்வார்கள். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அது தவிர இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இவ்வளவு பாடநெறிகளை நாங்கள் தற்போது லெவல் 5 செய்வீர்கள். பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் என்றால் ஏ லெவலுக்கு பிறகு லெவல் 4, லெவல் 5, ஆனால் நீங்கள் லெவல் 4, லெவல் 5 செய்கிறீங்கள். ஆமாம், அதாவது 6 என்பது லெவல் 5 என்பது சூப்பர்வைசர் லெவல் டிப்ளமா. 6 என்பது ஹையர் டிப்ளமா, 7 டிகிரி. இங்கே 7 நாங்கள் வேறு யூனிவர்சிட்டிகளில் நாங்கள் செய்து கொள்ளலாம். உதாரணமாக ரத்மலானையில் உள்ள யூனிவர்டெக்னு சொல்வார்கள், தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அந்த 7 முடிக்கும். இங்கே ஒரு லெவல் 5, 6 செய்தவர்கள் ரத்மலானையில் போய் லெவல் 7 முடித்து அவர்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக வெளியில் வரலாம். அதாவது உங்களுடைய பட்டப்படிப்பை தொடர்றதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. உண்மையிலே A லெவல் கூட தேவையில்லை. O லெவலுடன், அதாவது சாதாரண தரத்துடன் லெவல் 4 முடித்த பின்பு லெவல் 5 முடித்தால் நாங்கள் 6க்கு செல்ல முதலே நாங்கள் நேரடியாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம். இல்லை, இதில் இங்கே உள்ள பெரிய சிக்கல் என்னென்னா, வடக்கு கிழக்கில் உள்ள மாணவர்கள் மத்தியில் இந்த தொழில்நுட்ப கல்வி மீதான ஆர்வம் குறைவாக. இன்னுமே அவர்கள் ஒரு ட்ரெடிஷனல் பாடத்திட்டத்தை தான் விரும்புகிறார். ஆனால் அந்த ட்ரெடிஷனல் பாடத்திட்டத்திலையும் பெரும்பாலானவர்கள் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் இந்த தமிழ் சமயம் போன்ற பாடங்களை தான் தெரிவு செய்கிறார்கள் A லெவலுக்கு. இவ்வாறான பாடங்களை தெரிவு செய்து போட்டு ஒரு டிகிரியை வச்சுக்கொண்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க பெரும்பாலும். ஆனால் இந்த ஜெர்மன் டெக் போன்ற நிறுவனங்கள் கொடுக்கின்ற பயிற்சி நீங்கள் பயிற்சி முடித்தா உங்களுக்கு கையில் வேலை, அதே உணரப்படையில்லை. அந்த மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருவதை விட சில இடங்களில் மாணவர்கள் தற்போது உணர தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்கள் இன்னும் உணரவில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. உதாரணமாக பார்த்தோம்னா, எங்களோட பயிற்சி நிலையத்தில் கல்வியற்றவர்கள் எவருமே இதுவரை வேலை இல்லாமல் இல்லை. 100% எம்ப்ளாய்மெண்ட், 100% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, சென்ற மாதம் அல்லது அதுக்கு முந்தின மாதத்திலே எங்களுடைய கன்வகேஷன் சான்றிதழ் வழங்கும் வைபவம் BMIC பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அதுக்கு நாங்கள் அழைத்திருந்தோம் 500 மாணவர்களை. ஆனால் வந்தவர்கள் 360 மாணவர்கள் தான் வந்தவர்கள். என்ன காரணமாக மற்றவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அவ்வளவு பேர் தான் அவர்கள் சார்பாக பெற்றோர்கள் தான் வந்து அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டவர்கள். மற்றது இன்னொன்று பார்த்தோம் என்றால், 3-4 மாதங்களுக்கு முதல் அகில இலங்கை பட்டதாரி தேசிய பாடசாலை ஆசிரியர்களுக்கான பரீட்சை நடந்தது. 53,000 பேர் பரீட்சை எழுதினார்கள். அதிலே 5,150 பேர் மட்டும்தான் சித்தி எய்து. 53,000 பரீட்சை சித்தி எய்ததில் அழைக்கப்பட்டவர்கள் 5,150 பேர். அதிலிருந்து ஆசிரியர் பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் 1,754 பேர், கிட்டத்தட்ட 5% குறைவு. அப்போ மற்றவர்கள் இன்னும் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். எந்த இடத்திலாவது
தொழில்நுட்ப பயிற்சி முடித்தவர்கள் சங்கம் என்று வேலை இல்லாதவர்கள் ஒரு இது இல்லை. அப்போ அதை உணர வேணும் மாணவர்களும் உணர வேணும், நினைக்கிறேன் பெற்றோரும் உணர வேணும் என்றது மேலே முக்கியம் நினைக்கிறேன். அடுத்து இலங்கையிலேயே 2 நிறுவனம் தான் இருக்குது. ஜெர்மன் டெக்கை பொறுத்தவரைக்கும் அந்த கொழும்புல உள்ளது. இங்கே கொழும்புல உள்ளது 98% ஆங்கில மொழி, சிங்கள மொழி கல்வி. இங்கே எவ்வாறு கற்பித்தல் நடைபெறுது? இங்கே நாங்கள் ஆங்கில மொழி மூலம்தான் கற்பித்தலை தொடர்கின்றோம். ஏனென்றால் இது அவர்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் உதவியாக இருக்குது. ஒன்று மேற்கல்வியை தொடர்வதற்கு, அடுத்தது வெளிநாட்டிலே வேலைகளை தேடிக்கொள்வதற்கு ஆங்கில கல்வி மிக முக்கியம். அது சிலர் மத்தியில் கொஞ்சம் விருப்பமில்லாமல் இருக்கின்றது. ஆங்கிலத்தில் பொதுவாக இன்னொரு சொல்லலாம், கிளிநொச்சி இந்த மாவட்டங்கள் ஆங்கில கல்வி என்ற உடனே கொஞ்சம் பயம் இருக்கின்றது. ஆனால் ஒரு பின்தங்கின மாவட்டம் என்ற அடிப்படையில் இந்த ஆங்கில கல்வி இல்லாமல் வருபவர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஏன்னால் இன்னொன்றையும் கூற வேண்டும், ஆரம்பத்திலே இங்கே அந்த நுழைவு பரீட்சை, தேர்வு பரீட்சைக்கு ஆங்கிலத்தில் தான் எல்லாம் நடந்தது. அப்போ அதை நாங்கள் மாற்றினோம், அந்தந்த மாணவர்களின் தாய்மொழி மூலம் அந்த பரீட்சையை வைப்பதற்கு. அதற்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் இருந்து வர்றவங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடி இருக்கிறது, முதலை விட படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது. இப்போ கிளிநொச்சி மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதற்கு பிறகு நாங்கள் வந்த மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம் ஆங்கிலம். ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்குகின்றோம். ஆரம்பத்தில் அந்த உதவியோடு அவர்கள் சக்சீட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக. ஏனென்றால் இதுவரையில் இங்கிருந்து வெளியேறிய மாணவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலும் கொஞ்சம் திறமை வாய்ந்தவர்களாக வெளியேறுகிறார். பொதுவாக நேர்முக பரீட்சைகளுக்கு செல்லும் போது ஆங்கிலத்தில் பதில் கூறுவது இவங்களுக்கு ஒரு மேலதிக தகமையாக. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து இனரீதியானதாக இல்லாவிட்டாலும், இனரீதியாக இருந்தாலும் அது அந்த அடிப்படையில் இல்லை. இந்த ஜெர்மன் டெக்கில், கிளர்ச்சியில் உள்ள ஜெர்மன் டெக்கில் எத்தனை வீதமான தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வீதமான சிங்கள மாணவர்கள் இருக்கிறார்கள்? அதாவது இந்த வருடத்தில் 2024 ஆண்டில் நாங்கள் சேர்த்துக்கொண்ட மாணவர்கள் என்னுடைய கணக்கினை பார்க்கும்போது 55% மாணவர்கள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். அதிலே கிட்டத்தட்ட 40% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள், மீதி முஸ்லீம் மாணவர்கள். இப்போ இந்த ஜெர்மன் டெக் கிளர்ச்சியில் உள்ள வளங்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்படுதா, அல்லது முழுமையாக மாணவர்கள் இணைந்திருக்கிறார்களா, இல்லை அல்லது இன்னும் அதிகப்படியான மாணவர்களை உள்வாங்கிறதுக்கான இடைவெளிகள் இருக்கா? உள்வாங்குவதற்கான இடைவெளிகள் இப்போதைக்கு நாங்கள் முழுமை நிரப்பியுள்ளோம். ஆனால் எந்த உபகரணங்களும், அதாவது இயந்திர உபகரணங்கள் அனைத்துமே எங்களுக்கு நாங்கள் பாவிக்கிறோம், எதையும் பாவிக்காமல் இல்லை. இப்போ கெப்பாசிட்டி வந்து 400 மாணவர்கள் தான். அப்படியா? 400 மாணவர்கள், அதாவது லெவல் 4 என்ற அளவில் 250 மாணவர்களும், லெவல் 5ல் 150 மாணவர்களும் 400. இந்த முறை எங்களுக்கு அளவுக்கும் அதிகமான மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், கொழும்பு ஜெர்மன் டெக்கிலே ஒரு வருடத்தில் அவங்க எடுப்பது 650 பேர். ஆனால் அங்கே வருகின்ற விண்ணப்பங்கள் 7000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்றது. 650 ஸ்போர்ட்ஸுக்கு 7500 விண்ணப்பங்கள் வருகின்றது அங்கே கொழும்பில். அப்போ என்ன நடந்திருக்கிறதுனா, இப்போ இவ்வளவு நான் ஒரு தனியான நிறுவனமாக இயங்கி கொண்டிருந்தது. அதாவது கொழும்பு ஜெர்மன் டெக்கும் கிளிநொச்சி ஜெர்மன் டெக்கும் ஒரே போர்ட் ஆஃப் கவர்னர்ஸின் கீழ் இயங்குகிறது. இந்த வருடத்திலிருந்து கிளிநொச்சி ஜெர்மன் டெக் என்பதை கொழும்பு ஜெர்மன் டெக்கின் பிரான்ச்சாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே உள்ள மாணவர்கள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கூடுது. அதால தான் அந்த காரணமாக அங்கே பரீட்சை எழுதினவர்கள் கூட இங்கே அனுப்பப்படுகின்றார்கள். அதில் இருக்கின்ற காரணம் தான். மற்றது அவர்களுக்கும் இங்கே இடம் கொடுக்க வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக சில 7000 பேர் வந்தால் எல்லா 650 பேர் எடுத்தால் மற்ற மாணவர்களை ஒதுக்க முடியாது என்பதற்காக கொஞ்சம் மாணவர்களே ஒரு குறிப்பிட்ட 400 பேரும் கிளிநொச்சியில் இருந்தோ வடபகுதியிலே இருந்து வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை இருக்கும். நிச்சயமாக அவர்களை எடுத்த பின் தான் மற்றவர்கள். அப்படி என்ன நாங்கள்
நாங்கள் இந்த வளங்களை, அதாவது வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் இந்த வளங்களை பயன்படுத்தாததால் நாங்கள் இந்த வளங்களை மற்றவர்களுக்கு திறந்திருக்கோம். அதுதான் நடக்கின்றது. இப்போ இந்த வளங்களை பயன்படுத்துறதுக்கு, இந்த வளங்களை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம் என்ற விழிப்புணர்வு இங்கே ஏற்படுத்தப்படவில்லை. விழிப்புணர்வு ஏற்படுத்த எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் இல்லை, இது ஜெர்மன் டெக்கின்ற தவறு அல்ல. இது இந்த சமூகம் சார்ந்து சமூகத்தில் தங்களை தலைவர்களாக அல்லது அரசியல் குறிப்பாக கல்வி மட்டத்தில் இருக்கிறவர்களுடைய தவறும் கூட இல்லை. அப்போ இப்போ ஏ-லெவல், அதாவது ஓ-லெவல் படிக்கின்ற அத்தனை பேரும் ஏ-லெவலுக்கு போகிறார்களா இங்கே? இல்லை, அதாவது குறிப்பிட்ட வீதம் தான். இப்போ ஓ-லெவல் எழுதி கொண்டிருப்பவர்களில் கிட்டத்தட்ட 50% கூட ஏ-லெவலுக்கு செல்வதில்லை. மீதியானவர்கள் அதிலேயே ட்ராப் அவுட் ஆகிவிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70% மாணவர்கள் ஏ-லெவலுக்கு செல்றே இல்லை. அப்போ அவர்களின் நிலை என்ன என்பதை அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதொரு வாய்ப்பு. அதாவது ஓ-லெவல் எழுதிவிட்டு ஏ-லெவலுக்கு செல்ல முடியாதவர், மற்றது ஏ-லெவல் எழுதிவிட்டு யூனிவர்சிட்டிக்கு செல்ல முடியாதவர்களுக்காக தான் எங்களுக்கு லெவல் 5 இருக்கின்றது. லெவல் 4 இருக்கிறது ஓ-லெவல் எழுதிவிட்டு ஏ-லெவலுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு. அப்போ ரெண்டு வாய்ப்புகளையும் இவங்க பயன்படுத்த தெரிய வேண்டும். இப்போ ஓ-லெவல் படித்து ஏ-லெவலுக்கு செல்ல முடியாத மாணவர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 70% மாணவர்கள். அதுக்கு பிறகு ஏ-லெவல் படித்து பல்கலைக்கழகம் செய்ய முடியாத மாணவர்கள். இவர்கள் இந்த 2 தரப்புக்குள்ளே இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது ஜெர்மன் டெக் உருவாக்கப்பட்டதுன்ற நோக்கம் யுத்த பிராந்தியத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறது. இந்த வாய்ப்புகள் இதை துஷ்பிரயோகம் செய்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு துஷ்பிரயோகம் தான். நான் ஜெர்மன் இந்த வளாகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அவ்வளவு வளங்கள் இருக்கின்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் அற்புதராஜ் அவர்கள் என்னுடைய நண்பரும் கூட, அவர் ஒரு முறை கதை கேட்க சொல்லியிருந்தார், பொறியியல் பீடத்தில் இல்லாத வசதிகள் கூட ஜெர்மன் டெக்கில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த வளங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த பிரதேசத்தினுடைய கல்வியலாளர்களுடைய தவறும் கூட. அவர்கள் ஏன் இதனை மாணவர்களுக்கு வழங்கவில்லை, இன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குது? நீங்கள் சொன்னீங்க ஒரு பிரின்சிபல் அதிபர்கள் எல்லாரையும் கூட்டின ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதன் மூலம் ஏதாவது பயனுள்ள நிகழ்வுகள் இடம்பெற்றதா? எதிர்பார்த்த அளவு பயன் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு வளங்கள் நீங்கள் கூறியது போல பல்கலைக்கழகத்தில் கூட இல்லாத வசதியில் இங்கே இருக்குது. இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப துறையில் உள்ள யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்வார்கள். அந்த மாணவர்கள் கூட அவர்களால் இங்கே அனுப்பப்படுகின்றார்கள். இந்த ப்ராக்டிக்கல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் பயிற்சிக்காக எங்களுடைய ஜெர்மன் டெக்குக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அப்போ அந்தளவு வசதி எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியாளர்களின் கொஞ்சம் தவறும் கூட, அறியாமையும் கூட. பொதுவாக பல்கலைக்கழகத்துக்கு போகிற மாணவர்கள் தான் மாணவர்கள், மற்றவர்கள் ஒன்றுக்கு அந்த ட்ரெடிஷனல் திங்கிங் தான் இப்போ இருக்குது. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கொரியா நாட்டை எடுத்த நேரத்தில் அங்கே மாணவர்கள் முடிவு செய்கின்றார்கள், நான் யூனிவர்சிட்டிக்கு போகணுமா அல்லது பொலிட்டிக்கு போகணுமா. இல்லை, கொரியா மட்டும் இல்லை. நான் பிரித்தானியாவில் இருந்து வந்தேன். என்னுடைய இணையர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அங்கு மாணவர்கள் ஒரு பிரிவினர் பல்கலைக்கழகம் செல்ல விரும்புவதில்லை. அந்த அங்கே பல்கலைக்கழகம் இங்கு போல இலவசம் அல்ல. ஒரு மாணவன் 4 வருடங்கள் 3 வருடங்கள் படித்து ஒரு பட்டதாரியாக வாரத்துக்கு இலங்கை காசில் ஒரு 2 கோடி பணம் தேவைப்படும். அவர் ஒரு கடனாளியாக தான் வருவார் பல்கலைக்கழக பட்டத்தை நிறைவு செய்தவர். அப்போ அதால் அவர்கள் என்ன பார்க்குறார்கள் என்றால், ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு இந்த தொழில்நுட்பத்துறையில் கல்வி கற்று அதே பட்டத்தை அல்லது அதுக்கு மேற்பட்ட பட்டத்தை பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. அது செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஜெர்மன் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் நாட்டில் நீங்கள் ஏற்கனவே சொல்லது போல் அந்த டுவல் சிஸ்டம், அதாவது நீங்கள் கல்வியை கற்பது, அதுக்கு பிறகு அதை தொழிற்கூடங்களில் பரீட்சித்து பார்க்குறது, அந்த சிஸ்டத்துக்காக தான் நடிக்கலாம். அப்போ ஜெர்மன் டெக்கில் படிக்கிறவர்களுக்கு
ஜெர்மன் நாடு செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் அதுகளில் ஏதாவது சலுகைகள் அல்லது அனுகூலங்கள் இருக்கா? நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க ஜெர்மன் அரசாங்கம் கூட சில பயிற்சிகளை இங்கே கட்டாயம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். என்னென்னா வேலை வாய்ப்புக்காக. அதாவது ஜெர்மனியில் உள்ள நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக இன்னென்ன இப்படி குறிப்பிட்ட துறைகளில் பயிற்சிகளை வழங்குங்கள் என்ற எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இப்பொழுது உடனடியாக அங்கே கொழும்பு ஜெர்மன் டெக்கில் சென்ற மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அடுத்த மாதங்களை நாங்களும் ஆரம்பிப்போம். ரினியூவபிள் எனர்ஜி என்ற ஒரு பாடத்திட்டத்தை, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பினுடைய மிக முக்கியமான ஒரு சூழலுக்கு மாசு ஏற்படுத்தப்படா வகையில் எப்படி நாங்கள் சக்திகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சம்பந்தமான ஒரு பயிற்சி. உதாரணமாக நாங்கள் இப்போ தற்போதைக்கு ஜெனரேட்டர்ஸ் பாவிக்கின்றோம். ஜெனரேட்டர்ஸ்லேருந்து வார புகை அதெல்லாம் சூழலை பாதிக்கின்றது. இப்போ நாங்கள் அதே மாதிரி சூரிய சக்தியோ அல்லது அந்த காற்றினுடைய சக்தியோ அவைகளை உபயோகித்து நாங்கள் சக்தியை பெறும்போது சூழலுக்கு இந்த மாசடைதல் ஏற்படப்படுவதில்லை. அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான கல்வி அந்த ரினியூவபிள் எனர்ஜி என்ற பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அதை நான் ரத்தினபுரத்தில் என்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு நவதிவர் குடும்பம் வந்து இருக்குது. அவர்கள் சோலார் பேனல் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் அந்த சோலார் பேனல் போட்ட பணம் வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் அது கட்டி முடிந்துடும். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த மின்சார கட்டணமே கட்ட தேவையில்லை. அவர்கள் தாங்களுக்கும் பாவித்து மிகுதி மின்சாரத்தை மின்சார சபைக்கு வழங்குகிறார்கள். இவ்வளவு தூரம் அறிவார்ந்த விஷயங்கள் வந்து பலரை சென்றடையலை நினைக்கிறேன். அது வந்து ஒரு நாட்டில் உள்ள ஒரு குறைபாடு ஒன்று. சில விஷயங்கள் மக்களை உடனடியாக இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்களை சென்றடைவதில்லை. அதற்கான வேலை திட்டங்கள் நாங்களும் எடுத்திருக்கின்றோம். அதாவது சில இடங்களில் ஒவ்வொரு கிராமங்கள் பாடசாலைகளுக்கு சென்று இது போன்ற அதாவது இப்படிப்பட்ட கல்விகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பது கூட நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதற்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நீங்கள் கேட்டது போல் ஜெர்மனிக்கு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இவைகளெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் கூறினீர்கள், இது பற்றி அறிவுறுத்தல். அதாவது சோலார் பேனல் என்பது நாங்கள் எல்லாம் அதை நாங்கள் செயற்படுத்துகின்றோம் இங்கே. அதுபோல் பல வீடுகளில் இப்பொழுதும் கூட இப்போ சில கொழும்பு அந்த பக்கங்களில் சென்று பார்த்தால் சில கிராமங்களிலும் இருக்கின்றது. கிராமங்களில் தான் கூடுதலாக இருக்கின்றது. அதேமான சிங்கள கிராமங்களில் நிறைய இடங்கள் இருக்கின்றது. அப்போ அதன் மூலம் உண்மையில் நாங்கள் 2 விஷயங்கள், ஒன்று சூழல் மாசுடைய தடுக்கின்றோம், அடுத்தது செலவினை குறித்து வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். 2 விடயங்கள் இருக்கின்றது. இப்போ அந்த அதாவது சோலார் பேனல் என்று சொல்லும் முறைகள் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் கூட ஊக்குவித்திருக்கிறேன். அந்த பேங்க் லோனுகள் வங்கி கடன்கள் எல்லாம் வழங்கி கொடுப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் வந்து அறியாமையினால் மாதம் நாங்கள் இவ்வளவு கட்ட போகிறோம், எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளவு கட்டுறோம், இதுக்கு போனால் இவ்வளவு போகுது, அப்போ இவ்வளவு எங்களுக்கு செலவாகின்ற கணக்கு பார்த்தா அதை விடுறோம். ஆனால் அவங்க யோசிப்பதில்லை ஒரு நீண்ட கால யோசனை, தூர நோக்கு இல்லாத ஒரு கருத்து தானே அது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 வருஷத்துக்கு பிறகு மின்சாரம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. அதே நேரத்தில் மேலதிக வருமானம் மின்சார சபையிலிருந்து எங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதெல்லாம் உணரக்கூடிய ஒரு நிலை வர வேணும் எங்களுக்கு. இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இப்போ அரசு ஆட்சி மாற்றம் கொண்டு வர இருக்கு, இப்பொழுது வழங்கப்படுகின்ற பல சலுகைகள் இல்லாமல் போகும். அதோடு மின்சார கட்டணம் மற்றும் செலவுகள் அதிகரித்து கொண்டு தான் போகுது. அப்போ இவ்வாறான சோலார் பேனலில் பாவிக்கிறதன் மூலம் அவர்கள் தங்களுடைய செலவையும் குறைக்க முடியும் இல்லையா? நிச்சயமாக. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து உயர்கல்வி, பல்கலைக்கழக கல்வி என்றது இலவசம் அல்ல. அது பல கோடி செலவானது. அங்குள்ள மாணவர்களே பல்கலைக்கழகம் முடிந்து வெளியேறுகின்ற போது அவர்கள் பட்டத்தோடு மட்டும் வெளியேறுவதில்லை, அவர்கள் மீது பெரிய கடன் ஒன்றும் இருக்குது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை காலம் முழுக்க சிறிதாக அந்த கடனை கட்டும். ஆனால் ஜெர்மன் நாட்டில் உயர்கல்வி இலவசம். ஜெர்மன் நாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, புலம்பெயர்வர்களுக்கு கூட அந்த கல்வி இலவசமாக கிடைக்கின்றது.
அப்போ ஜெர்மன் டெக்கில் இவ்வாறான கற்கை நெறிகளை கற்பதன் மூலம் அவர்கள் அந்த வெளிநாடு சென்று தங்களுடைய கற்கையை தொடர்வதற்கான ஒரு வசதி வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த மண்ணில் இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்குன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமானதும் கவலைக்குரியதும் ஒரு விஷயம். இங்குள்ள அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் இது பற்றி ஏன் கவனம் இல்லாமல் இருக்கிறார்? எங்களுக்கு இருக்கிற வளங்கள் எங்களுடைய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏன் இருக்கிற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள் இல்லை? அதையும் நான் கூற வேண்டும் என்னென்றால், இப்பொழுது தொழில்நுட்ப கல்லூரிகள் இலவச கல்வி என்பது முடக்கப்பட்டுள்ளது. அதாவது பல நிறுவனங்களில் அதாவது காசு கட்டித்தான் படிக்க வேணும் என்ற நிலை வந்திருக்கின்றது. ஏன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, VTA போன்ற நிறுவனங்களுக்கு கூட இப்பொழுது காசு கட்டித்தான் படிக்க வேண்டும். ஆனால் எங்களை இந்த ஜெர்மன் டெக் நிறுவனத்தில் அதற்காக எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்படுவதில்லை மாணவர்களிடம். அதற்கு பதிலாக முற்றிலும் இலவசமாக இந்த கல்வி வழங்கப்படுவது. முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவது மட்டுமல்ல, இந்த லெவல் 4 செய்கின்ற மாணவர்கள், மட்டம் 4 உள்ள மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது. மாதம் 4000 ரூபா வழங்குகின்றார்கள் அவர் படிப்பு செலவுக்கு. அது மட்டுமில்லை, இவங்களுக்கு போக்குவரத்துக்காக எங்களும் நிறுவனத்தாலும் அந்த CTPயால் கொடுப்பாங்க சீஸ், அதுக்கான ஒரு பகுதியை எங்கள் நிறுவனம் வழங்குகின்றது. அப்போ இந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் எவ்வளவு அளித்தும் இந்த பயண பொருள் என்றது உண்மையிலேயே இது ஒரு துஷ்பிரயோகம் தான் கிட்டத்தட்ட. நாங்கள் எங்களுடைய வளங்களை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வேறு யாராவது அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கத்தான் வேணும். ஒரு வக்கோல் பட்டறை நாய்களாக இருக்க முடியாதுதான். நிச்சயமாக அதுதான் எமது விடுதி இருக்கின்ற மாணவர் விடுதி நிரம்பி வழியும் மேலதையும் இன்னும் தேவை. என்னென்னு சொன்னால் மாவட்ட மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கு. அது நீங்கள் ஆங்கிலம் மூலம் கற்பித்தல நடக்கிறவரையும் அவர்களுக்கும் அது இது கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமாந்தரமான ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கு. தொழில்நுட்ப கல்வி மற்றும் இந்த கல்விகளை தொடராததுக்கு இன்னும் ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய மருமகன் ஒருவருக்கு இது அவருக்கும் பல்கலைக்கழகம் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்பட்டது. அப்போ அவர் விரும்பினால் கூட அவருடைய பெற்றோர்களுடைய நினைப்பு இதென்ன உடுப்பில் மசான் எல்லாம் பூசிக்கொண்டு இந்த வேலையோ செய்ய போகிறார்கள். இது எப்படி டக்கிள் பண்ண? நாங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்லும்போது பல்வேறு வேலைகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் ஏன் நாங்கள் இன்னமும் எங்களோட மனநிலை இங்கே குறிப்பிட்ட தொழில்கள் சம்பந்தமாக ஒரு அளவாக இல்லை, அறியாமை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் சாதாரணமாக வாகனம் மெக்கானிக் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த தொழில்நுட்ப அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜோ இருக்கிறது, அது டெக்னாலஜி நாலேஜ் இல்லை. அவர்கள் அவர்களுடைய குரு அவர் அந்த வேலை செய்வார், அவர்கிட்ட பழகினது. அவரும் அங்கே என்ன செய்வார்ன்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான வேலைகளை காட்டி கொடுக்க மாட்டார். கடைசி நேரத்தில் அவரோட பிள்ளைகள் அப்படி அந்த வழியில் வந்தவங்க அவங்க முக்கியமாக வருமானத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து செய்கின்றார்கள். அவர்களுடைய உடுப்புகளை கவனிக்கிறதில்ல, ஒழுங்காக முடிவெட்ட மாட்டார்கள், செவெடுக்க மாட்டார். அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பார்க்கக்கூடிய உருவம் இல்லை. இப்போ அந்த பரம்பரை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிற. இப்போ இங்கே ஜெர்மன் டெக்லேயோ அல்லது இங்கேயோ இடங்களில் படித்த மாணவர்களும் அந்த வேலை தொழில் செய்தாலும் வித்தியாசம் தெரிகின்றது எங்களுக்கு. இப்போ உதாரணம் வெளிநாட்டில் இருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள். அப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும் வரைக்கும் இது ஒரு கீழ்த்தரமான தொழிலாகத்தான் அவங்க இன்னும் பார்க்கிறார்கள். நீங்கள் பருத்தித்துறையை பூர்வீகமாக கொண்டவர், மட்டக்களப்பில் வாழ்கின்றீர்கள், கிளிநொச்சியில் இந்த நிறுவனத்தின் அதிபராக இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கல இந்த சிந்தனை முறையில் வித்தியாசம் இருக்கா வேறு மாவட்டங்களில் இந்த அல்லது தமிழர்கள் பொதுவாகவே இப்படியான ஒரு மனோநிலையை தான் கொண்டிருக்கிறார்கள்? பொதுவாக தமிழர்கள்ட்ட இப்படி ஒரு மனநிலை தான். நான் எங்கே போனாலும் அப்படி தான். மலையகத்தில் 16 வருஷம் தொழில் செய்திருக்கின்றேன். மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், பல இடங்களிலும் தொழில் புரிந்திருக்கின்றேன். பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணக்கருத்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட தொழில் சாதிய மனோநிலையா இருக்கலாம்.
இருக்கலாம். ஏனென்றால் இப்போ இது பெரும்பான்மையினத்தை பொறுத்தளவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் அல்லது வருடங்களில் அவர்களுடைய இந்த தொழில் செய்வர்களுடைய அந்த எண்ணக்கருத்து இங்கே செய்வர்களை பற்றிய எண்ணக்கருத்து ஒரு வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் என்னை பொறுத்தளவில் நான் ஆரம்பத்தில் ஜெர்மன் டெக்கில் படித்து வெளியேறியவன் தான். கொழும்பு ஜெர்மன் டெக்கில் படித்து வெளியேறின 76ஆம் ஆண்டில் கல்வி கற்று வெளியேறியவன். கொழும்பு ஜெர்மன் டெக் 76 இருக்கா? 60ஆம் ஆண்டுலேருந்து இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு நான் மேல்கல்வியில் சிங்கப்பூரில் போய் பிறகு ஜப்பான். பல்கலைக்கழகத்துக்கால வரையில நீங்கள் இதுக்கால தான் இது கூட தான் நான் நீங்களே ஒரு பெரிய முன்னுதாரணம். நான் இப்பொழுது இங்கே அடிப்படையாக இருக்குது. அப்போ அது ஜெர்மன் டெக்கில் அந்த லெவல் 4 முடிச்சு லெவல் 5 செய்து நான் பிறகு சிங்கப்பூரில் போய் கோர்ஸ் நன்யாங்கில் அது தவிர ஜப்பானுக்கு போய் தான் இந்த இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ண ஆட்டோமொபைல். அப்போ நான் எடுத்த உடனே இப்போ அட்வான்ஸ் மூலம் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டு போய் வந்தேன். அல்ல நீங்கள் அட்வான்ஸ் லெவல் எடுத்தீங்களா அல்லது ஓ லெவலோடைய? இல்லை, அட்வான்ஸ் லெவல் படித்து கொண்டு இருக்கும் போது சில காரணங்களால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதாவது குடும்ப சூழல் காரணமாக அதை விட்டு நான் இந்த தொழில் கல்விக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஸோ நீங்களே ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இது ஒரு வரப்பிரசாதம். உண்மையிலேயே கிளிநொச்சி உள்ள மக்களுக்கும் வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். அதாவது நீங்கள் இன்றைக்கு இல்லை, நீங்கள் இந்த முடிவை 76ஆம் ஆண்டு எடுத்திருக்கீங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான கல்வி முறை மட்டுமே இருந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ட்ரெடிஷ்னல் கல்வி முறை மாறி இந்த தொழில்நுட்ப கல்விகளுக்கான முக்கியத்துவம் உணரப்படுற காலத்தில் உண்மையிலேயே மாணவர்கள் இன்னும் கூடுதலாக இந்த வகையான பயிற்சி நெறிகளுக்கு மூலம் தங்களை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுறதுன்றது முக்கியம் என்று நான் இப்போ இந்த வகையில் கல்வியியலாளர்களும் அரசியல்வாதிகள் போன்றவர்களும் என்ன செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளணும். உதாரணமாக ஸ்கூல் பிரின்சிபல்னு சொன்னால் அவர்கள் மற்ற டீச்சர்ஸ் அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் இது பற்றிய அறிவை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக சில பாடசாலைகளில் சில மாணவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எங்களை டீச்சர் சொல்கிற ஒழுங்காக படித்தா தான் நீ கேம்பஸ் வா, இல்லாட்டி டெக்னிக்கல் காலேஜஸ் தான் போக வேண்டி வரும் என்ற கூற்றே ஒரு நெகட்டிவான ஒரு அதாவது டெக்னிக்கல் காலேஜுக்கு போகிறது ஒரு குறைஞ்ச விஷயமாக மாணவர்கள மூளைகளை விதைக்கப்படுகிறது. ஸோ அடிப்படையில் ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது. மற்றது என்னென்னு சொன்னால் அவர் பாடசாலைகளாலும் கல்வி சுற்றுலா ஏற்படுத்தப்படுகின்றது ஒவ்வொரு வருடம். அப்படிப்பட்ட மாணவர்களை இப்படிப்பட்ட இடங்களுக்கும் கூட்டிக் கொண்டு வர வேணும். அப்படி வந்தால் இது பற்றிய ஒரு விளக்கத்தை இப்படியெல்லாம் இருக்கின்றது என்றது அவங்க அறிவார். இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னென்றால், இப்போ ஓ லெவல்லையோ ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவர்கள் கூட இந்த தமிழ் மற்றும் சமய பாடங்களை கற்பதற்கு செல்கின்றார்கள் ஏ லெவலில். அதுக்கு பின்னணியில் ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அது பற்றி நீங்கள் ஏதாவது அறிஞ்சிருக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம்தான். என்னென்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கு வருமானத்தை ஈட்டும் நோக்கத்தில் அவர்களுடைய மாணவர்களை எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சரியான வழிகாட்டல் இல்லாமல் தங்களுக்கு சார்பான ஒரு வழிகாட்டலை கடைபிடிக்கின்றார்கள். அதாவது இந்த தமிழ் சமய பாடங்களை எடுப்பதன் மூலம் அவர்களுடைய வெட்டுப்புள்ளியை கூடுதலாக பெற்று பல்கலைக்கழகம் செல்லலாம் என்ற ஒரு கதையாடல் ஒன்று நடந்து கொண்டிருக்கு என்றொரு எண்ணத்தை அவர் மத்தியில் உருவாக்குகின்றார்கள். ஆனால் இப்போ சில மாணவர்கள் இப்போ உதாரணமாக நடனம், இசை போன்றவர்கள் இப்போ கற்கின்றார்கள் மாணவர்கள். அது அவர்கள் தனிப்படி சில நேரத்தில் பாடக்கூடிய திறமை இருக்கலாம் நடனத்தில். ஆனால் அதை இவர்கள் சிலர் என்னன்னு சொன்னால் அந்த திறமையை வளர்ப்பதற்கு இல்லாமல் இப்படி ஒரு பாடம் எடுத்தால் நான் பல்கலைக்கழகம் செல்லலாம் என்ற ஒரு நீங்கள் சொல்கிற அந்த புள்ளி மிக முக்கியமானது. என்னென்னா அவர்களுக்கு ஒரு பேஷன் இருந்தால்
தமிழ்லேயோ சமயத்திலேயோ நடனத்திலேயோ ஒரு பேஷன் இருந்தால் அதை படிக்கிறதுல இந்த தவறும் கிடையாது. அதை தங்களோட பேஷனை வளர்த்துக்கொள்ளணும். இப்போ கைலாசபதி அவர்கள் வந்து மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டது பாடம் தமிழ் என்று அவர்களோடு இந்த தமிழ் பற்று. அவர் தென்னாசியாவிலேயே மிகச்சிறந்த விமர்சகராக இருந்தவர். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கூட கைலாசபதியினுடைய நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது பல்கலைக்கழகங்களில். அவ்வளோத்துக்கு சொல்லுவோம். ஆனால் வெறுமனே ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக இல்லை பல்கலைக்கழகங்களுக்கு இது ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்துறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய சிக்கல் நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு ஒரு த்ரெட்ன்னு சொல்லலாம். அதாவது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இப்போ தொழில்நுட்ப கல்வி போன்றவர்களுக்கு. ஏனென்றால் மாணவர்கள் பிழையாக வழி நடத்தப்படுகின்றார்கள். அது இனி அவங்க தனிப்பட்ட இதை அப்படி ஒரு எண்ணம் மாணவர்கள் மத்தியில் வந்துட்டு என்றால் அது ஒரு எங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பாக தான், பெரிய பாதிப்பு. இது நிறுவனத்துக்கு பாதிப்பில்லை, இது சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. என்னென்னா நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு தொழில்கள் இன்னும் ஒரு 10 வருடத்தில் இல்லாமல் போகும். பேங்க் இல்லாமல் போகும், போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாமல் போகும், இந்த கடைகளில் சேல்ஸ் அசிஸ்டன்ட் இல்லாமல் போகும், எல்லாம் செக் அவுட் ஆட்டோமேஷன் வந்துடும். அப்போ இன்றைக்கு இருக்கிற 60% தொழில்கள் இன்னும் சில ஆண்டுகளில் இல்லாமல் போகின்ற பொழுது இவ்வாறான தொழில்நுட்ப நிறுவனங்களில் கற்கிற கல்வி ஒன்று தான் ஒரு பலமாக இருக்கும். அடுத்தது IMFம் சொல்லியிருக்குது, அரசாங்கத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகங்களை வழங்க வேண்டாமல். அப்போ நாங்கள் இதெல்லாம் புறக்கணித்து விட்டு பாரம்பரிய முறையில் கல்வியை தொடர்றது எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இல்லை. எதிர்காலத்தில் நிச்சயமாக உணர்வாங்க மக்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பல பெரிய நிறுவனங்கள், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் போன்றவைகள் மூடப்படுகின்றன. அப்படி நிலை வரும்போது அந்நேரம் அவர்கள் உணர்வார்கள், நான் இப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்றிருந்தேன் என்றால் நான் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், அல்லது வெளி சென்று கூட உழைக்கக்கூடிய கிடைக்கும். அப்படி ஒரு எண்ணம், அதாவது கட்டாயம் உணர்வார்கள் அவர்கள். எதிர்காலத்தில் நிச்சயமாக உணர்வார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு நேரத்தில் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்ட் பண்ணுவார்கள், அவர்களெல்லாம் பெரிய வருமானம் ஏற்றவர்கள். இப்பொழுது இந்த டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பின்பு இப்போ அவர்கள் தொழில், இப்போ அவர்கள் என்ன செய்கிறாருன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் இது வரைகிறார்கள். இப்போ அவர்கள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால் சிலர் நான் பார்க்குறேன், சிலர் பஸ்ஸில் பிச்சை எடுத்து கொண்டு கூட இருக்கிறார்கள், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். இல்லை, அது உண்மைதான். அது வெளிநாடுகள்லையும் இது ஒரு நிதர்சனமாக வந்திருக்கிறது. இன்றைக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் என்றது பல்வேறு தொழிலையும் தாங்கள் கைக்கொள்கிறார்கள். குறிப்பாக இப்போ மீடியாவில் அனௌன்சராக இருக்கிறது, பாட்டு பாடுறது, நடிப்பு, அது கூட இன்றைக்கு ஏஐயால் உள்வாங்கப்பட்டுச்சு. அப்போ எதிர்காலம் என்றது நாங்கள் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் எங்களை இலக்குகளை அடைகிறதுக்கு வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நீண்ட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியிருந்தீர்கள். பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகள். என்னிடம் இது போன்ற நிறுவனத்தின் நன்மைக்காக இந்த நீங்கள் என்ன பேட்டி கண்ட விடயங்கள் சாதாரண விடயம் இல்லை. இது பலரும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலம் எங்களுடைய நிறுவனத்துக்கும் ஒரு எதிர்காலத்தில் நாங்கள் இதன் மூலம் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்கின்றேன். அதனால் எங்களை பேட்டி கண்டதற்காக எமது நிறுவனத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.